முகநூல் மூலம் ஏமன் நாட்டை சேர்ந்த தனிப்பட்ட ஒருவருடன் அறிமுகமான காதல் மோசடியினால் பெண் ஒருவர் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரிங்கெட் இழப்புக்கு உள்ளாகியுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அந்த நபருடன் அறிமுகமான பின்னர் அப்பெண் 9,25,850 ரிங்கெட்டை இழந்துள்ளதாக கெடா வர்த்தக குற்றப்புலனாய்வு துறையின் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் லோய் யூசி தெரிவித்தார். வாட்ஸ்அப் செயலி எண் மூலம் சம்பந்தப்பட்ட சந்தேக நபருடன் அப்பெண்ணுக்கு அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. இந்த அறிமுக காலகட்டத்தின் போது சம்பந்தப்பட்ட அந்த ஆடவர் தன்னை திருமணம் செய்து கொள்வதற்கு அடையாளமாக 2 மோதிரங்களையும் அனுப்பியுள்ளார். அதன் பிறகு பிப்ரவரி 5ஆம் தேதி தாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தனது மருத்துவ செலவுக்காக பணம் கொடுத்து உதவும்படியும் திருமணம் செய்வதற்கு மலேசியா வரும்போது அப்பணத்தை திரும்ப ஒப்படைப்பதாக அப்பெண்ணிடம் கூறியுள்ளார். இதனை நம்பி பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் மார்ச் 25ஆம் தேதி வரை 15 வெவ்வேறு வங்கிக் கணக்குகள் மூலம் அந்த ஆடவருக்கு 166 முறை கட்டமாக மொத்தம் 9,25,800 ரிங்கெட்டை அப்பெண் பட்டுவாடா செய்துள்ளார். எனினும் வாக்குறுதி அளிக்கப்பட்டதற்கு ஏற்ப அந்த ஆடவர் இந்நாட்டிற்கு வர தவறியதோடு தனது முகநூல் கணக்கையும் முடக்கம் செய்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து தாம் ஏமாந்ததை உணர்ந்த பாதிக்கப்பட்ட பெண் மே 12ஆம் தேதியன்று கொலமுடா போலீஸ் தலைமையகத்தில் புகார் செய்ததால் தண்டனை சட்டத்தின் 420வது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக சூப்பரிண்டெண்டன்ட் லோய் தெரிவித்தார். ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள்.